கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்கள். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே படுத்து தூங்க போகிறோம். நம்ம என்ன தர்ம யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது தீய பேச்சு, கெட்ட வார்த்தைகள், கெட்ட பேச்சு இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். சில குடும்பத்தில் தான் அப்படி இருக்கும். வழக்கத்தின்படி டெய்லி கேட்குறீங்க, மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஏமாந்து போயிட்டே இருப்பாங்க. ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து போகாதீங்க. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? ஆதாம் ஏவாள் ஆதியாகமத்தில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படின்னா வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பம் உள்ள வரும்போது ஏவாளை வஞ்சிக்கு அப்படியே உள்ள வருது. இன்று நம்ம வாழ்க்கையிலே மோசம் போகிற எத்தனையோ காரியங்களை பிசாசு விதைத்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனுஷனை எப்படியாவது மோசம் போக்கணும், எப்படியாவது ஏமாத்திடணும். நைட் நேரத்தில் சில வீட்டில் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், தாய்மாராக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போதே நிறைய வீட்டுக்குள்ள, ஆமாம் பிரதர், என்னை ஏமாத்திட்டாங்க, என் வாழ்க்கையில் நான் நம்பி இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் அவங்கள நம்பி இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. இது சிலருடைய இதயத்துக்குள்ளே ஆழமாக இருக்கும், வெளியே தெரியாது. புருஷனுக்கு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் உள்ள கிடக்கும், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் அந்த மனுஷனை நம்பி இருந்தேன், நான் அந்த ஃப்ரெண்டை நம்பி இருந்தேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது நம்பி இருந்தேன், நான் காலேஜ் படிக்கும்போது நம்பி இருந்தேன், கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் புருஷனை நம்பி இருந்தேன், எங்கள் அம்மா அப்பாவையே நான் நம்பியிருந்தேன். ஏதோ ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையில் ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். தேவனுக்கு பிரியமில்லாமல் எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கு. சிம்பிளாக சொல்கிறேனே, அழகாக புரியும். சின்ன வயசில் எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகள் தான். பிள்ளைகளை மேக்சிமம் கெடுக்கிற யாரு? அம்மா அப்பா. வீட்டில் டிவி இல்லை செல்ஃபோனு எல்லாம் வாங்கி கொடுத்து பல மணி நேரம் பார்க்க வைப்பாங்க. யார் இன்ட்ரெஸ்டாக பார்க்க வச்சா? அம்மா அப்பா. அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேயே கண்ணு போகிற காரணம் யார்? அம்மா அப்பா. தேவையில்லாத சினிமா பாட்டு, தேவையில்லாத நாடகம், தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத கேமு, இதெல்லாம் சிக்க வச்சது யார்? அம்மா அப்பா. இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கு. மோசம் போகாதிருங்கள். அப்பா வேலைக்கு போயிட்டு வர்றாரு, வந்த உடனே பையன் செல்ஃபோன் வாங்குறான். எதுக்கு வாங்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேம் விளாட. அப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே அப்புறம் அப்பா கையில் ஃபோன் எடுத்துருவார். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். பையன் எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். ஆக மொத்தம் நைட்டு வீட்டில் வந்தால் ஒரு 5 மணி நேரம் செல்ஃபோனில் தான் வேலை நடக்கும். அப்படி என்ன வேலை நடக்கு? சின்ன பையன் இல்லை குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் அப்பா செல்ஃபோனில் அடிமையாகிடுவாங்க. அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் காலையில் எழுந்துச்சு அப்படியே போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே மோசம் போகிற எத்தனையோ காரியங்கள் உள்ளே இருக்கு. அதனால தான் நைட் நேரத்தில் மேக்சிமம் பாருங்க, ஒரு எச்சரிப்பின் செய்தி போலயே காணப்படும், ஒரு குடும்பத்துக்குள்ள செய்தி போலயே காணப்படும்.
நான் சில வீட்டுக்கு போயிருக்கேன். அதில் ஊழியக்காரங்க பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைய சாப்பிட வைக்க முடியல. அந்த பையனை சாப்பிட வைக்க முடியல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போய் பார்த்துருக்கேன். பிள்ளைகள் எப்படி சாப்பிடுது அப்படின்னா, வெறுமனையா சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டுது. செல்ஃபோனை கையில் கொடுத்தா தான் இப்போ சாப்பிடுது. இப்போ அப்படி ஒரு பெரிய உப்பு இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. செல்ஃபோன் கையில் கொடுத்தாச்சு அப்படின்னா சாப்பாடு உள்ளே போயிடும். இப்போ அப்படி ஒரு காலமாக இருக்குது. சில வீட்டில் கணவர்மார் வந்த உடனே சாப்பாடை போட்ட உடனே ஒன்று டிவி ஆன் பண்ணுவாங்க, இல்லைன்னா செல்ஃபோன் ஆன் பண்ணுவாங்க. கேட்டால் எங்களுக்கு அப்போ தான் பிரதர் நேரம் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் நியூஸ் பார்க்குறோம் அப்படிம்பாங்க. முதல்ல டிவி ஆன் பண்ணும்போது நியூஸ் தான் பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் டிவி ஆஃப் பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு டிவி ஆன் பண்ணணும் அப்படிம்பாங்க. தெரியாது, ஏன்னா எங்கெல்லாமோ போயிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இரவு நேரத்திலே நேரத்தை எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஒரு குடும்ப ஜெபம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு கேரக்டர் இல்லை, நல்ல பழக்கம் இல்லை, வீட்டில் தேவனை துதிக்கலை, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தலை, கிருபையின் காலத்திலே கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, பரலோகத்துக்கு போன்னு சொல்லி ஒரு பயம் இல்லை, நன்மை செய்யணுமே, நற்கிரியை செய்யணுமே, எல்லாம் மறந்து போச்சு. பரிசுத்தமாக வாழணுமே, நீதியை பின்பற்றணுமே, உண்மையாக வாழணுமே மறந்து போச்சு. நிறைய குடும்பத்தில் அன்பு கூறுறதே மறந்து போச்சு. ஏன்னா கையில் செல்ஃபோன் வந்துட்டு, இப்போ செல்ஃபோனில் தான் இப்போ அன்பு கூறுறாங்க. மனைவி வேறு இடத்துல இருப்பாங்க, புருஷன் வேறு இடத்துல இருப்பாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. செல்ஃபோனில் இப்போ இப்படி தான் அன்பு போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் பக்கத்தில் இருந்து சந்தோஷமாக கவனிப்பாங்க. வீட்டில் நிறைய தேவைகள் இருக்கும், சந்தோஷமாக கவனிப்பாங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். 11 வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவேன். வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வீட்டில் போட்டு தருவோம், குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி நிறைய வீட்டில் குடும்பமே இல்லை. கேட்டால் என் புருஷன் சரியில்லை, மனைவி சரின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. பிள்ளைகள் பார்த்தா வேறு இடத்துல தங்கியிருக்கு. எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ சேஞ்சஸ். மோசம் போகாதிருங்கள். ஏதோ ஒரு குடும்பத்தில் மோசம் போயிட்டுருக்குறாங்க. ஏமாந்து விடாதீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் ஏமாந்து போயிட்டுருப்பீங்க, இல்லை ஏமாந்து விடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இரவு நேரத்தில் செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். செல்ஃபோனில் நைட் நேரத்தில் ஃபோன் ஆரம்பிப்பாங்க, அது விடிஞ்சிரும், காலையில் ஆயிரும், அப்புறம்தான் தூக்கம் வரும். ஏன்னா பேசின நபர் அப்படி அத்தனை மணி நேரம் பேசியிருந்தாங்க. சிலருடைய குரலை கேட்டாலே பல மணி நேரம் போய்விடுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள எது பிரச்சனையா இருக்கு? செல்போன் பிரச்சனையா இருக்கா? வீட்டில் இருந்தாலும் தூரத்துக்கு வச்சிருங்க. சில குடும்பத்தில் இப்போ ரசிக்கப்பட்டாங்க. எப்படி தெரியுமா? செல்போன் பார்க்கறது இல்லை, வீட்டில் தேவையில்லாமல் நாடகம் படம் பார்க்கறது இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு செல்போனை கையில் கொடுக்கறது இல்லை. இப்போ தேவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஜெபம் பண்ணுனா எவ்வளோ அழகாக இருக்கும், யோசித்து பாருங்க. அதனால் டெய்லி மெசேஜ் கேட்குறது பெருசு கிடையாது. நானாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பமும் பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில் என்ன மிஸ்டேக் இருக்குது தேவனுக்கு தெரியும். என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எத்தனை % எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறை இருக்கு. இன்னும் யாரும் பரிபூர்ண ஆள. முடிவு வரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரிந்தம் நிலை நிற்கணும். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து இருக்கணும். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கணும். கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நைட் நேரத்திலே இன்னைக்குள்ள செய்தி தெரியுமா? மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத பேச்சுகள், தீய பேச்சுகள் எத்தனை குடும்பத்தில் இருக்கு தெரியுமா? சண்டை போட தான் செய்கிறாங்க. கேட்டால் சந்தேகம், கேட்டால் பகை, கேட்டால் வைராக்கியம், கேட்டால் கோபம், கேட்டால் எரிச்சல், எத்தனை காரியம்ப்பா. ஒரு வீட்டுக்குள்ளே ஜபகுரி போகிறது, என் புருஷன் அப்படி, என் வீட்டில் அப்படி, என் வீட்டில் அப்படி, என் வீட்டில் அப்படி. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அவசர சிகிச்சையில் இருக்காங்க. உயிர் உழைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சில ஜபகுரி போகிறோம். எப்படியாவது எங்கள் அம்மா உயிரோட வேணும், எப்படியாவது எங்கள் அப்பாவுக்கு இன்னும் தீர்காயுசு வேணும். எத்தனை குடும்பத்தில் ஜபகுரி போகிறது. காலம் கடைசியாக இருக்கு. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல்ல பழக்க வழக்கங்களை கெடுக்கும்.
ஒரு குடும்பத்தில் என்ன பிரதர் பிரச்சனை நடக்கு அப்படின்னா, மோசம் போகிற அளவுக்கு தேவையில்லாமல் பல மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆகாத சம்பாஷணைகள், தீய பேச்சுகள், தீய பேச்சுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவையில்லாத பேச்சுகள். அந்த தீய பேச்சுகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கத்தான் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கெடுக்கும். பைபிள் வசனத்தை பற்றி பேசினீங்கன்னா பரவாயில்ல, தீய பேச்சுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகாத ஆகாத சம்பாஷணைகள், தீய பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகள், இது எல்லாமே அழிவுக்கு நேராக போயிடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அவன் வந்த காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு செகண்ட் போதும். அந்த ஒரு செகண்ட்ல என்ன செய்வான்? ஏதாவது ஒரு பாவத்தை விதைச்சிட்டு ஓடிடுவான். அப்புறம் அந்த பாவம் உள்ள கிடந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அந்த குற்ற மனசாட்சி. கடைசி காலத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா? இதை நம்ம யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். மோசம் போகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாத்திட்டான், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். நைட் நேரத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள். ஏன் மோசம் போயிட்டாங்க? பைபிள் என்ன போட்டிருக்கு? மோசம் போகாதவர்கள் சொல்லி தான் போட்டிருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசித்தாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். என் வாழ்க்கையில நான்லாம் ஏமாந்து போயிருக்கேன்ப்பா. நான் வேணா உண்மையா சொல்றேன், மற்றவங்கள சொல்ல முடியாது, என்னைய நான் சொல்லிக்கலாம். நான் ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அப்போ எவ்வளவு பெருசாக நான் ஏமாந்துருக்கேன் பார்த்தீங்களா? இதனால் வீடு விற்று, நகை விற்று, கடையை விட்டு நடு ரோட்டுக்கு போய், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் மோசம் போயிட்டேன். என் வாழ்க்கை என்னென்னா மோசம் போன ஒரு வாழ்க்கை. நான் மோசம் போயிட்டேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியுது, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது விட்டு விடுங்கள். ஆனால் என் வாழ்க்கையில் சுவாசம் உள்ள மனுஷனை தான் நம்பினேன். ஏமாத்திட்டாங்க. அப்புறம் நான் என்ன செய்ய? உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் தெரியுமா அழுதேன்? 5 வருஷம் அழுதேன். எதுக்கு அழுதேன் தெரியுமா? ஐயோ, விற்கிறதுக்கு போய் பணம் கொடுத்துட்டேனே, மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேனே. அது அவ்வளோதான், போயிட்டு அவ்வளோதான். நான் சொல்கிறது எப்போன்னா 2014 13 லட்சம் கொடுத்துருக்கேன். மோசம் போயிட்டேன்ப்பா. என் வாழ்க்கையில் நான் மோசம் போயிட்டேன். 10 வருஷம் ஆயிட்டு. ஆனால் எனக்கு யாரும் மாந்திரியம் பண்ணானோ அவன் இன்னைக்கு உயிரோட இல்லை. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு. உயிர் பிச்சை போட்டிருக்காரு. இந்த இரவு நேரத்தில் நீங்க இந்த செய்தி கேட்குறீங்களா? தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளோதான். பரலோகத்துக்கு போகணும், செத்தா பரலோகத்தில் நிற்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கு. எல்லா குறைகளெல்லாம் நிறைவாக்குற ஆவியானவர். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏமாந்து விடாதீர்கள், தீய பேச்சுகள் நல்ல பழக்க வழக்கங்களை கெடுக்கும். நீதிக்கு விழித்து பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தெளிந்த புத்தியோடு இருக்கும்போது தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். அப்ப எந்த வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள வாரான்னு சொல்லி கவனிச்சு பார்த்தா, சில வீட்டுல தேவனை பற்றி அறிவில்லாமல் தேவனை மறந்து வாழ்றாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் பிசாசு வேகமா ஓடி வரான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை பற்றி அந்த உணர்வோடு இருந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும், எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்யணும். எவ்வளவோ காரியம் நமக்கு எழுதி வந்துட்டு, எல்லாவற்றைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு. தீமையான கருத்தை விட்டு விலகணும், பரிசுத்தமா வாழணும். எத்தனையோ நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு. பாவம் செஞ்சாச்சுனாலே எல்லா மகிமையும் பேரும். நிறைய குடும்பத்துல பாவம் செஞ்சு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சாபம், பிரச்சனை, போராட்டம், மன அழுத்தம், குழப்பம், ராத்திரி நேரத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள். அப்புறம் நான் கெட்ட சொப்பனத்தை பார்த்துட்டேன், நான் பாம்பை பார்த்துட்டேன், நான் விபச்சாராவியை பார்த்துட்டேன், நான் விக்கிரத்தை பார்த்துட்டேன், எனக்கு நைட்டு படுத்த தூக்கம் வரல, தூக்கம் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரல. நைட் நேரத்துல எத்தனை கம்ப்ளைண்ட். என்ன காரணம்? நைட் நேரத்துல என்ன யோசிக்கிறாங்க ஒரு மனுஷன்? தீய நோக்கம், பாவம்தான். ஆகாத சம்பாஷணைகள் பாவம்தான். எங்கேயா போய் மாட்டிடுவாங்க, தீய பழக்கத்துல போய்.
தீய பேச்சு. ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது. அந்த ட்ரெயினும் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம கிளம்பிட்டு நினைக்கிறேன். 12 மணி ஆச்சு. ஒரு பையன் 6 மணி நேரம், ஒரு வாலிப பையன் 6 மணி நேரம் கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கான். சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான். ஆனால் சவுண்டு வெளியே கேட்க மாட்டேங்குது. அதில் பார்த்தா நிறைய தாய்மார் இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்குது, எல்லோரும் இருக்கிறோம். படுக்க போகிற சூழ்நிலை ஆயிட்டு, குடும்பத்தில் படுத்துட்டாங்க. தூக்கம் வரல, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டாங்க. நான் தூங்க போகிற நேரத்தில் நேராக எந்திரிச்சேன். தூங்க போறியா, என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான், உடனே தூங்கிட்டான். செகண்ட் தான். அப்போ 6 மணி நேரம் தொடர்ந்து ஃபோனில் வீண் பேச்சு. ஒரே ஒரு பையன்தான் சிரிச்சு 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 பேசுகிறான். 6 மணி நேரம் சிரிச்சு பேசியிருக்கான். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நிறைய இடத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கையில் செல்ஃபோன் இருக்குது, பல மணி நேரம் போயிருது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வேறு வேறு வெப்சைட்லாம் இருக்குது. எங்கே போகிறாங்கன்னே தெரில. உள்ளே போயிட்டா லாக் ஆயிடுவாங்க, அவ்வளோதான். அந்தகார இருள். நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நிறைய குடும்பத்தில் ஃபோன் மூலிமா பல லட்சங்கள் போயிருது. தேவையில்லாத நபர்கிட்ட பேசி அப்புறம் வாழ்க்கையே போயிருது. எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதனால் மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அப்போ இரவு நேரத்தில் செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, நீதிக்கு விழித்து பாவம் செய்யாதிருங்கள். ஏனென்றால் சிலருக்கு கடவுளை பற்றி அறிவு இல்லை. உங்கள் அவமானத்திற்காக நான் இதை சொல்லுகிறேன். இப்படியும் எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் தான் வாழ்கிறோம். தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கும்போது பிசாசு உள்ள வரான். பாவம் செய்யும்போது உள்ள வரான். தேவையில்லாமல் பேசும்போது உள்ள வரான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது உள்ள வரான். அதனால் 4 பாயிண்ட் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது உள்ள உடனே வந்துடுவான். தேவையில்லாமல் பேசும்போது உள்ள வந்துடுவான். பாவம் செய்யும்போது உள்ள வந்துடுவான். தேவனை பற்றி அந்த ஞானம் இல்லாமல் இருக்கும்போது உள்ள வந்துடுவான். அதனால் உள்ளே வரக்கூடாது. அப்படின்னா வீட்டில் பெரிய பூட்டு போடுங்க. உங்கள் இதயத்துக்குள்ளே தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத எண்ணங்கள் வருதான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். குடும்பம் ஃபுல்லாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இரவனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தருடைய வருகை இன்றைக்கி ராத்திரியாக இருந்தால் கூட நம்ம எல்லோரும் மனவாட்டியாக புறப்பட்டு போகணும். மறுநாள் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம நைட்டு எப்படி இருக்கணும் அப்படி நம்ம யோசித்து பார்ப்போம். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பாதத்தில் நிற்கிறோம்ப்பா. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் நீதிமான் அல்லன்னு சொன்னீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா. எங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன காரியம், துன்மார்க்கமான காரியம், அசுத்தமான காரியம், தீட்டான காரியம் எந்தெந்த குடும்பத்தில் காணப்படுதோ எல்லா குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்தெந்த குடும்பத்தில் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்களோ, பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், தங்களை இழந்து நைட் நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. எங்கள் மேலே குறையாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் கற்பதனையாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையமாக கர்த்தர் ஆசுறீங்க. கரம் தொட்டு ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா வாசலும் கர்த்தர் திறந்துதாங்க. சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக அப்பா திருமணத்தை கர்த்தரே கூட நடத்தி கொடுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. மன்னிச்சு ஆசுறீங்க. நிறைய குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டில் மதுபான அடிமையில் இருக்காங்க, கள்ள தொடர்பு, விபச்சார அடிமை, தேவையில்லை இச்சையான காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், தீட்டான காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ காரியம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுயம் எத்தனையோ குடும்பத்தில் இருக்குப்பா. அந்த எல்லா செத்த பிசாசெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டறி விட்டு எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் கிரியை, எல்லா தந்திரமான கிரியை, செத்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டறி விட்டு
எந்தெந்த குடும்பத்து விரோதமாக என்னென்ன ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ இந்த எல்லா கிரிகளும் இயேசு நாமத்தை சுட்டறியப்பட்டோம். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து பாதுகாக்கிறீங்க. நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்கள்ட்ட எத்தனையோ குறை இருக்குப்பா. அந்த குறையை மன்னித்து கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, யாரெல்லாம் தூங்க போறாங்களோ, செல்போன்லயோ இல்லை டிவி பார்க்கறதுலையோ அடிமையா இருக்கக்கூடாதுப்பா. கிருபை தாங்கப்பா. அதிகாலையில் உடைய பாதவில் கண் விழிக்க கிருபை தாங்க. நைட் நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. வரக்கூடிய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும். இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்டில் டியூட்டியில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, இன்னுமாக டாக்டர், நர்ஸு, இன்னுமாக அப்பா வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மியில் அதிகாரிகள், நைட் நேரத்தில் ட்ரெயின் லைனில் இருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் போகிறாங்க. கர்த்தரை விட்டு நாங்கள் தள்ளி போகக்கூடாதுப்பா. எந்த ஒரு தீட்டான காரியமோ, அருவருப்பான காரியமோ, மதுபானமோ, தேவையில்லா பொல்லாத காரியமோ, ட்ரக்ஸ் அடிக்டோ, கஞ்சா பழக்கமோ, எந்த ஒரு பாவாடியும் போய் சிக்கிக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்தில் கண்ணு தெரியாமல் இருக்குப்பா. ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஊனமுற்றோர் இருக்காங்க. நைட் நேரத்தில் பசியும் பட்னியுமா ஜெபிக்கிறாங்க, தாகத்தோடு ஜெபிக்கிறாங்க. பஞ்சம், சில குடும்பத்தில் நிந்தைகள், அவமானங்கள், எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, நிம்மதி இல்லை, எத்தனையோ காரியம். அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க, இன்னுமாக ஆக்சிடென்ட் கேஸு, மன அழுத்தம், ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், ஹோமா ஸ்டேஜில் அப்பா சில குடும்பத்தில் இருக்காங்கப்பா. பிளட் கேன்சர், சில குடும்பத்தில் மார்பில் கட்டி, சரீரத்தில் நிறைய இடத்துல கேன்சர் பரவி இருக்கிறாங்க. எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டு ஜோக்கிறாங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல், இன்னுமாக அலர்ஜி, சொரியஸ் வியாதி, சில குடும்பத்தில் நரம்பு பிரச்சனை, கைகால் வலி, எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து குணமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, பரிபூர்ணமாக ஆசிரியங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட இருந்து பூர்ண சுகத்தை தர வேண்டாச்சா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடங்க. விசேஷம் அந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக அப்பா யாரெல்லாம் இணைந்துக்காலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும்ப்பா. எங்களுடைய குறைகளை மன்னித்து ஆசிரியங்க. நைட் நேரத்தில் அப்பா வேலைக்காக ஜெபிக்கிறான், டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறான், மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறான், வெளிநாட்டு வேலைக்கு போகிறக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து வாசல் திறந்து கொடுங்க. சில குடும்பத்தில் சாட்சி சொன்னாங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும், பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தூங்க போகிறாங்களோ தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்கள் எல்லாரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா, நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா, மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் கேட்ட செய்தி போல என்னோட வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. உங்கள் நாம மட்டும் மேம்படுத்துங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ராஜா உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாகி வரட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்திரும். இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்திலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. நிறைய குடும்பத்திலே கடன் பிரச்சனையில போராடுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்தில் தேவைகள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. இஎம்ஐ கட்டணும், நகை ஏலத்துக்கு வருது. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வீடு கட்ட முடியும்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, பணம் தேவை இருக்குது. சில குடும்பத்தில் ஹவுசிங் லோன், இன்னுமா ஃபைனான்ஸில் வாங்கின கொடுக்க முடியல, சொந்தக்காரன்ட்ட வாங்கின கொடுக்க முடியல, குழுவுக்குள்ள பணம் அடைக்க முடியல. எத்தனையோ தேவைகள் இருக்குது. எல்லா தேவைகளெல்லாம் கற்று சந்திக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த குடும்பத்தை கத்த தாங்குங்க, தப்புவீங்க. உங்கள் நாம மையப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க. கண்மலையை கிறிஸ்து பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஜனிப்பித்த கண்மலைப்பா உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொருட்படுத்துங்க. விசேஷமாக எத்தனையோ குடும்பத்தில் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ பொருத்தனை பண்ணியிருக்காங்க.
எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். பொருத்தனை நிறைவேற்றதுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உம்மோருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.